is Prasiddhya Vijay. This is Mummy Jayakumar. இன்னைக்கு எல்லா பேருக்கும் எங்க எடுத்துட்டு போறோம்னா அக்காட இன்னைக்கு நாடகம் வர போதா அதுக்கு தான் போறோம். எல்லாத்துலயும் ரொம்ப ஹாப்பி ரோமாக்கு தான். ஏன்னா லீவ் போறோம் வர ஸ்கூலுக்கு. ஆமா, ஒரு பெரிய 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 அப்டேட் நம்ம சேனல்ல. இது வரைக்கும் இல்லாத இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் எல்லாம் நம்மளுக்கு சூப்பரா வந்து பலன் கிடைக்க போகுது. அதெல்லாம் என்னன்றத சூப்பரா இருக்குது. ஆமா, நீங்க வந்து கண்டினியூஸா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சென்னை கிளம்புறோம். பிரசித்தியாவோட மூஞ்சி இப்படி ஜோதியாக இருக்கப்பயே உங்களுக்கு என்ன தெரியுமா? ஏன்னா பிரசித்தியாவுக்கு ஒரு பெரிய 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு, அதாவது பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். புத்துணர்ச்சியில் மெய்மறந்து இருக்கிறாள் பிரசித்தியா. ரொம்ப ஜாலியா போலாமா? பிரசித்தியா அப்படியே வந்து நம்ம தீப்பாஞ்சி அம்மன் கோயில் கூப்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். அப்பனும் பார்த்துட்டு ஸோ பிரசித்தியா சாமி கும்பிட்டு நம்ம எல்லாம் வந்து கிளம்புறோம். இன்னைக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் டே. வலி இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இருப்போம், ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட், ஒரு குரூஷியலான மூமெண்ட்ல இருக்கப்போ ஒரு சந்தோஷமான நிமிஷம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1000 டைம்ஸ் ஹாப்பியா இருக்கு. நான் அவ்வளோ பெரிய விஷயம் லைஃப்ல. உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? டபுள் டமாக்கா சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இல்ல. இத்தனை நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நீங்க இனிமே வீட்டுல ஜாலியா இருக்கலாம். ஆமா, லைஃப்ல வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே கிடையாது. நான் கரெக்ட் டைம்ல நம்மளை ஞாபகம் வச்சு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு தான் நம்ம இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம நல்லது நினைச்சா நம்ம சுற்றி இருக்கிறது நல்லதாக இருக்கும், நல்லதாக அமையும், நல்ல விஷயமே நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அவங்க யார் என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி அவங்க வந்து ஃபேமிலியாக சென்னை கிளம்புறாங்க. சென்னை எதுக்கு போகிறாங்கன்றது நான் அடுத்த அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியான விஷயம். எல்லாமே கிளம்பிட்டாங்க. இதில் எனக்கு இன்னொரு டமாக்கால இன்னொரு ஒரு சேடான விஷயம் என்னன்னா, மறுபடியும் 7 நாள் நான் தனியாக ஃபேமிலி இல்லாமல் நான் பாட்டுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது நம்மளுக்கு கை வந்த கலை தானே. அது கிடையாது. இருந்தாலும் நான் ஹோம் சிக்காக இருக்கும்போது வீட்டில் உட்காரணும், தனியாக இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படியே இருக்கும். இங்கே இருந்த மாதிரி அங்கே வீட்டில் இருக்கணும். பட் எனிவே சார் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஆவலோட இருக்காங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு. யாராச்சும் வருவாங்க, பேசுவாங்க, கொள்வாங்க, அதெல்லாம் தெரியாது. தம்பி வந்து பிரவீன். இப்போ வந்து சாரா விஜய், மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ், ரோம்சி பிரசி அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால தம்பி வந்து இப்போ நம்ம டீமில் ஜாயின் பண்ணிட்டார். வீடியோ எடிட்டிங்கு அது இதுன்னு சொல்லி கேமரா எடிட்டிங்கு பிரசித்தியாவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அவர் தான் அந்த சேனலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் போகிற வீடியோஸ்லாம் பிரசித்தியா வச்சு ஷூட் பண்ணி அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ லைட்டிங் சரியாக லைட்டை போட்டுறாரு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் அந்த ரோம்சி பிரசி வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வரப்போகுது. புதுசாக நிறைய ஷேர் பண்ண போகிறோம். பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நைட்டு மெசேஜ் போட்டுருங்க. நான் தூங்கிடுவேன் சீக்கிரம். ஓகே, கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ரோமா அவ சொத்தோட வரா பார்த்தீங்களா, அப்பா பையனோட. இப்ப நீ எதை பேசணும், நீ எப்ப பேசு. என் பொண்ணு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. இவ்வளவு எமோஷனல் ஆகாது எனக்கே தெரியல. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயத்துக்கு போறப்ப வித் காட் பிளெஸிங்ஸ், தாத்தாவோட பிளெஸிங்ஸ், நீ நல்ல விஷயமா சூப்பரா சக்சஸ் பண்ணு. ஓகே, கொடுக்குற விஷயத்த கான்ஃபிடண்டா பண்ணிருப்பலாம். நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கு. இது வரைக்கும் அப்பாவை தனியாவே ரொம்ப நல்லா எடுத்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோமாவே முடிச்சுட்டு என்னடா அக்கால வர நீ ஏன் ஃபீல் பண்ற? எதையுமே காட்ட மாட்டா பிரசித்தியா. எல்லாமே எதுக்காக வர? நெக்ஸ்ட் வீக் வந்து அப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எதுக்காக வர? ஸோ பிரசித்தியாவோட எமோஷனலாக எனக்கே தெரியாது. ஸோ அழுவாத, அக்காவை பார்த்துக்கோ. நீயா முடிக்கிற? ரொம்ப நாளாச்சு. சாரி ஒன் டேக்கு திருப்பி எடுத்து ரொம்ப நாளாச்சு. நான் மம்மி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். சரி, ரைட் விடு. ஹாப்பியாக போங்க, கஷ்டப்படாதீங்க, பார்த்து மெதுவாக சேஃபாக போயிட்டு வாங்க. சூப்பராக நம்ம எப்பயுமே அப்பா சொல்லுவாங்க, எந்த விஷயம் நம்ம எங்கே போனாலும் டைமிங் முக்கியம். நம்ம சொன்ன விஷயத்த சொன்ன டைமுக்கு முன்னாடி ½ hour முன்னாடி போகிறோம். லெச்சாரிட்டிக்காக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணால் அதுக்கான ரிசல்ட் பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும். நீ ஃபஸ்ட்டு பண்ண ஒரு சின்ன விஷயம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு உனக்கு ஒரு சான்ஸாக கிடைக்கும். இந்த விஷயத்தை நம்ம சூப்பராக பண்ணால் அடுத்தடுத்த விஷயத்த நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஒர்க்கு திருப்பி கொடுத்துரும். பிரசித்தியா, நீ அழுகுறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ ஒன்று நல்லா பாசிட்டிவ் சைட்லேருந்து, நான் அப்பாவுக்கும் உடம்பு இல்லை, கரெக்ட் டைமில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் சரியா.
இப்ப அப்பா நம்ம கூட வந்தா அதான் இப்ப கூட வந்துருவாரு. வந்தா யாரு கஷ்டம்? அப்பாக்கு. அவர் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் ரெஸ்ட் எடுப்பாரு. உனக்கு எப்பவும் கைட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பா வந்து 2 வாரம் ரெஸ்ட் எடுத்து 2 மாசம் ரெஸ்ட் எடுத்தனா 20 வருஷத்துக்கு ஓடிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அவர் ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லபடியா. நீ அழுவ கூடாது. அழுகே வரல. கண்ணை தேய்ச்சி பாக்குற அழுக வருதானே. இவ்வளவு பாசமா இருக்காளா? நம்மளுக்கு அழுக வரலையே. அழுகவே வேண்டாமா? போட்டி போட்டு பாசமா இருக்கு. அது அழுக வரல, பாசம் கம்மியா இருக்குன்னு நினைச்சிருவாங்க. பார்த்து போயிடுவா சரியா? ஐயோ தண்ணி கீழே வெட்டாயிடுச்சு பாரு காலெல்லாம். சரி பார்த்து போயிட்டு வா. ஓகே அப்பா வந்தாரு. அப்பாக்கு அக்கு கொடுத்துட்டு ஆய் சொல்லிட்டு வா. அச்சோ பிஸ்கெட் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்து கோயில் இருந்துச்சு, அங்க வந்துட்டு கல்லமுட்டை கொடுத்தாங்க. அந்த தாத்தா வர ரோமாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏறமா ஆஞ்சநேயர் கோயில் தாத்தா கடலை முட்டை எடுத்துருந்தாரு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடைக்கு வந்து அன்னைக்கு அண்ணாவும் நானும் சண்டை போட்டு கடைசியில் அண்ணா தான் வின் பண்ணாங்க. இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. எல்லா தோசையும் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அது இங்கே வந்து நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. என் பெஸ்டியா? ஆமாம், அதனால தான் இங்கே வந்துட்டோம் சாப்பிட. இந்த தோசை கடை வந்து அண்ணாமலை நகரில் வந்து அந்த பேக் சைடில் வந்து இருக்கும். ஸோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, குறையே சொல்ல முடியாது. நல்லா ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா நீட்டாக கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அவங்க வந்து பட்டரெல்லாம் போட்டு வந்து தோசை கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா கடை பேர். எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் பிரசித்தி வந்து இந்த பேக் தான் வாங்கியிருந்தா. இதுல வந்து உங்களுக்கு ஷூட்டிங்க்குனே பேக் தைச்ச மாதிரி இருக்கு. இல்ல ஷூட்டிங்க்குலாம் இல்ல, இது ஏதாவது ஒரு கிளாஸுக்கு எதுக்கு வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஷூ வச்சுக்கலாம். ஷூ 2 ஷூ வச்சுக்கலாம் போல. இதுக்குள்ள ஷூ வச்சுக்கலாம். சைடுல இருந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்க பின்னாடி வந்து ஒரு ஆமா. என்னோடது அம்மி இன்னைக்கு வரீங்களா? வரலையா? நாளைக்கு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைடு பேக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் உள்ள வந்து அவள் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சிருக்கா. இன்னைக்கு என்ன ஷூட்டு கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம். காலைல டிஃபன் சாப்பிட போறா. நான் தான் இப்போ லேட்டு குளிக்க போகணும். அதுக்கப்புறம் என்னவோ சொல்லணும்னு நினச்சேனே, இது வந்து வெறும் துணிமணிக்கு மட்டும்தான். மேக்கப்புக்கு இது ஃபுல்லாக வச்சுருக்கோம். மேக்கப்புக்கு அக்சசரிஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். ஸோ இதில் மாற்றினா வெயிட் ஆகிடும் மம்மியா, அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே இருக்கும். ஏன் பிரஸ்தியா? ஒரு 10 minutes ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் பல்லு வரைக்கும் குளிச்சுட்டு வந்துடுறேன். பிரசித்தியாவோட ஷூட்டிங் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவள் வந்து ஆட் ஷூட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் இது வந்து ஆக்டிங்கான ஃபஸ்ட்டு ஸ்கோப். அப்போ வந்து எனக்கு அது சென்னையில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து கிடச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆல் லைக் அ மிராக்கிள், ஒரு டக்குன்னு வந்து கிடச்சிச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வேலையிலும் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் இருக்காது. ஆல்ரெடி வந்து நாங்கள் ஆட் ஷூட்ஸ் எல்லாம் போகிறப்பயே ஒரு டே ஃபுல்லாக வந்து அங்கே நம்ம இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி லைக் நம்ம பின்னாடி இருக்கவங்களாவது வந்து கூட வரவங்களாவது பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் உட்காந்துக்குவோம், ரெஸ்ட் எடுத்துப்போம். பட் அங்கே ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேஸும் ப்ரெசன்டபிளாக இருக்கணும், டயர்ட் காட்டக்கூடாது. அது எல்லாமே ஒரு சேலஞ்ச். அண்ட் இத்தனை தாட்டி பிரசித்தி அது எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். அவள் என்னால் முடியலம்மா, நான் வரலம்மா அப்படி சொன்னதே இல்லை. அவள் அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ மன நிறைவாக வந்து அவள் வரா. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது சாத்தியம். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுவுமே வந்து சாத்தியமே கிடையாது அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுதான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்ஸ் see how it goes. இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இப்போ எனக்கு யாரோட நடிப்பேன், எந்த சீனியர் யார் வருவாங்க, நோ ஐடியா. எனக்கு அங்கே போயிட்டு தான் பார்க்கணும். இன்னும் 41 minutes காமிக்குது.
கொஞ்சம் சீக்கிரமா போனா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிரசித்தியா இங்கே ஃப்ரீ சென்ட் இருக்கு, காலையில் அடிக்க வந்துட்டு. ஹாய் பிரசித்தியா, ஜாலியாக இருக்கியா? எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கு. நல்லா நடிச்சிருவியா? இதுதான் எங்கள் ரூம். நாங்கள் சும்மா இருக்கோம் இங்கே, அவ்வளோதான். எங்கள் ரூம்னா இங்கே எங்கள் ரூம் கிடையாது, சும்மா இங்கே ட்ரெஸ் மாற்றுறது. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக பெருசாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. ஜஸ்ட் அப்படியே ஒரு சுற்றி காட்டட்டுமா? உங்கள் அப்பாட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு பிரசித்தியா. என்ன சொல்லுங்க, என்னது? இன்னும் பண்ணல. அவனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? எந்த டிவியில் அது டெலிகாஸ்ட் ஆக போகுது, என்ன ஷூட்டு, இதெல்லாம் வந்து நான் சொல்லலை. நீங்கள் டெலிகாஸ்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பிரசித்தியாவை பார்த்தேன் இந்த இதில் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வந்து அவங்க வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால அந்த பிடிஎஸோ இல்லை ஒர்க்கோ வந்து நான் அவங்களுக்கு முன்னாடி போடுறது வந்து எத்திக்கலாக சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அதை பற்றி இப்போதைக்கு கேட் கீப் பண்ணுறேன். நீங்கள் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிரசித்தியாவுக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டது நான் தான். ஸோ போனோடனே வந்து அவங்க ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ண வந்து போட்டு விட சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கட்டும், நீங்கள் மேக்கப்பும் போட்டுருங்க அப்படி சொன்னாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வரத்துக்குள்ளே எனக்கு நான் போடுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்ன ப்ராடக்ட் போடுறேன் எல்லாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோடு நான் போடுவேன்ல, அதனால நானே போடுறது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. மேக்கப் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம், அதனால வந்து நான் மசால் பூரி, நானும் மசால் பூரி சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தரேன் உனக்கு. அதான் அம்மா இல்லைன்னா விட்டுருவியா? அப்புறம் வந்து இவரை பாருங்க, இங்கே ஓரியோ மில்க் ஷேக்கு, அப்புறம் இது ப்ரௌனி, அதுக்கப்புறம் இதுவும் வேணுமா, அது இல்லாமல் மசால் பூரியும் வேணுமா. நான் மதியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன். போய் 2 வாட்டி இங்கிட்ட அங்கிட்டும் நடந்து கேக் வெட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளோதானே. கேக்ஸ் நான் கொடுக்கவே இல்லையே. நீ கேட்டுதான் கொடுத்துருப்பாங்க. அப்படியா? அவங்க கூட அவங்க கேக் வேணுமான்னு தான் கேட்டாங்க, நீ டேக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஐயோ, கேக் சாப்பிட்டுக்கலாம் போலயே. சரி, இதான் ப்ரௌனி வந்துருச்சுல்ல.